ஸோ பிக் பாஸ் டைம்ல வந்து ஜிம் அங்கெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? பிகாஸ் நீங்க வந்து உங்களோட ரொட்டீன்ல வந்து காலையில எழுந்திரிச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு ஷூட் இருந்தா போயிட்டு நெக்ஸ்ட் நாங்க உங்களை அதிகமான டைம்ல பாக்குற இடமே வந்து ஜிம். ஆமா, நேயர்களுக்கும் தெரியும். ஸோ உங்களோட வீடியோஸ் நிறைய வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் டைம்ல வந்து ஜிம் உங்களுக்கு இருந்திருக்காது, ஒர்க் அவுட் பண்றீங்களான்னு தெரியாது. ஸோ ஹவு டிட் யூ ஓவர் கம் தட்? ஆக்சுவலா ஒர்க் அவுட் அங்கே பண்ணலாம், ஃப்ரீ பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணோன்னே தோணலை. எனக்கு ஜிம் தான், ஒர்க் அவுட் பிடிக்காது, எனக்கு ஜிம்ல இருக்கிறது பிடிக்கும். ஸோ ஒர்க் அவுட் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் என்னால் நான் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஜிம்முக்கு போயிட்டு அந்த என்வாயர்மெண்ட்ல ஒரு நாள் செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் நம்ம மெஷின்ஸு அந்த என்வாயர்மெண்ட் எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம். என்வாயர்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் எங்கே போனாலுமே ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் சூஸ் பண்ணுற ஜிம்ஸுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஜிம்ல தான் எனக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண தோணும். ஏன்னா அந்த மெஷின்ஸ் நம்ம அப்படி டியூன் ஆகிட்டோம். மெஷின்ஸ் டம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு வெறுமை ஃப்ரீயாக பாடி வெயிட் ஒர்க் அவுட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். லாக்டவுனில் நான் படாத கஷ்டம் இல்லை.